4ஆம் ஆண்டு இறுதி வினாக்களை நாங்கள் பார்ப்போம். ஓகே, விரைவாக நாங்கள் பார்ப்போம். ஓகே, இன்றைய புதுசாக சில ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. ஓகே, அனைவரையும் அன்புடன் இந்த வகுப்புக்கு வரவேற்றுக் கொள்கிறோம். ஓகே, இப்ப நீங்க பகுதி ஒன்றில் நாங்கள் பார்க்கிற வினாக்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தது என்று சொன்னால் நீங்கள் ஸ்டாப் அண்ட் ஆஸ்க். நான் அதுக்குரிய விடைகளை சொல்லக்கூடியதாக விளக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கு. கடுமையான பயிற்சி இலகுவான பரீட்சை என்றதுதான் எங்களுடைய முக்கியமான இது. ஐசிடியை பொறுத்தவரையில தொகுதி பாடம் என்றபடினால நாங்கள் அதுக்குரிய நேரத்தை தான் ஒதுக்க வேணும். பிரதான பாடங்களை தவிர்த்து இது ஒரு தொகுதி பாடமாக இருக்கிற காரணத்தினால அப்ப நாங்கள் தொகுதி பாடங்களுக்குரிய மாதிரி இந்த வினாப்பத்திரத்தை நாங்கள் நேரங்களை ஒதுக்கீடு செய்து அணுகிறது தான் எங்களுடைய திட்டம். ஓகே, முதலாவது வினா, பராமரிப்பின் போது ஒரு கணனியின் வன்பட்டு வடிவமைப்பு செய்யப்படுகின்றது. ஃபார்மேட் என்று சொல்றது. இப்போது பின்வரும் எது அதில் முதலாக நிறுவப்படுதல் வேண்டும். அப்ப ஆஃப்டர் த ஃபார்மேட் என்று சொன்னால் இதுல இருக்கிற முழு மென்பொருள் கட்டமைப்புகள் எல்லாத்தையும் ரேஸ் பண்றது அது இருக்கிறது எல்லாத்தையும் அழிச்சு புதுசாக வன்வட்டை வடிவமைச்சு கொள்றது தான் அந்த வன்வட்டு வடிவமைப்புன்றதனுடைய பிரதானமான ஒரு சொல்லாக இருக்கும். ஆகவே இப்ப இதுல கேட்டது என்னன்னு சொன்னால் வடிவமைப்பு செய்யப்படுகிறது. இதில் முதலாக நிறுவப்படல் வேண்டும். என்ன நிறுவப்பட வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கிறாங்க. முதலாவது மென்பொருள் தீச்சுவர் என்று சொல்லிக்கிறாங்க. தீச்சுவர் என்று சொல்றது உங்களுக்கு தெரியும், பயவோல் என்று சொல்றது. இதனுடைய பிரதானமான பணி, இது ஒரு வன்பொருளாக காணப்படலாம் அல்லது ஒரு மென்பொருளாக காணப்படலாம். இதனுடைய பணி என்ன என்று சொன்னால் அனுமதி இல்லாத அணுகல்களில் இருந்து கணனி முறைமையை பாதுகாக்கிற பணியாக இருக்கு. இரண்டாவது நச்சு நிரல் எதிர்ப்பு மென்பொருள். இது ஒரு பயன்பாட்டு மென்பொருள், யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ஸ். உங்களுக்கு தெரியும், இது நச்சு நிரல்களில இருந்து எங்களோட கணனியை பாதுகாக்கிற நோக்கமாக இருக்க வேண்டும். இதுவும் நாங்கள் ஃபார்மேட் பண்ணின அப்புறம் முதலாக நிறுவுற ஒரு மென்பொருளாக இருக்காது. பிரயோக மென்பொருளும் தெரியும் உங்களுக்கு, எங்களோட பிரயோக நோக்கத்துக்காக நிறுவப்படுற மென்பொருட்கள் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர், சொல் முறைவழிப்படுத்தல் மென்பொருள், விரிதாள் மென்பொருள், தரவுத்தள மென்பொருள், அப்படியான மென்பொருட்கள் எல்லாம் பிரயோக மென்பொருள் என்று பெறும். பணிச்செயல் முறைமை தான் நாங்கள் முதலாவதாக நிறுவ வேணும். இப்ப உங்களுக்கு தெரியும், அந்த பணிச்செயல் முறைமை ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள அந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதலாவது நடுவில் உள்ளது வன்பொருள், ஹார்ட்வேர். அடுத்த அடுக்குல உள்ளது பார்த்தீங்கன்னா பணிச்செயல் முறைமை, சிஸ்டம் சாஃப்ட்வேர் அல்லது ஓஎஸ் ஆக இருக்கு. அப்ப வன்பொருளுக்கு அடுத்ததாக நிறுவ வேண்டியது இப்பவும் பணிச்செயல் முறைமை தான். அப்ப வடிவமைப்பு செய்ய அப்புறம் அடுத்ததாகத்தான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், பிரயோக மென்பொருள் வேறு. அடுத்ததாக இங்க யூசர் இருப்பார், பயனர் இருப்பார். இப்படித்தான் எங்களோட கணனி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வன்பொருளுக்கு அடுத்ததாக எங்களுக்கு உடனடியாக நாங்கள் நிறுவ வேண்டிய ஒரு மென்பொருளாக பணிச்செயல் முறைமை இருக்கும். இப்போ 4வது விட தான் இதுல சரியானது, இதுல எந்த சந்தேகமும் இல்லை. இரண்டாவது வினா, பின்வரும் எது ஒரு வெளியீட்டு சாதனமாகும். வெளியீட்டு சாதனம் என்றால் கணனி முறைமையிலிருந்து தகவல்களை உங்களுக்கு வெளியீடாக தரக்கூடிய சாதனங்கள் வெளியீட்டு சாதனங்களாக இருக்கும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா இயக்கு பிடி என்று சொல்றது, ஜோய்ஸ்டிக் என்று சொல்றது கணனி விளையாட்டுகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சுட்டும் சாதனம், பாயிண்டிங் டிவைசஸ்ன்றது மவுச போல இருக்கக்கூடிய ஒரு உள்ளீட்டு சாதனம். அப்ப இது வராது, இது வெளியீட்டு சாதனம் அல்ல. இரண்டாவது விடை நுணுக்கு பண்ணி, மெக் என்று சொல்றது, அது மைக்ரோபோன். நுணுக்கு பண்ணின்றது மெக் என்று நாங்க சொல்லுவோம். மெக் என்றது எங்களுக்கு ஒலியலை கணனிக்குள்ள கொண்டு போகும், அது உள்ளீட்டு சாதனம். இவரும் பெற மாட்டார். அச்சுப்பொறி வரும், வெளியீட்டு சாதனம். அச்சுப்பொறி என்றது எங்களுக்கு மென்னகல்களை வெளியீடு செய்கிற ஒரு வெளியீட்டு சாதனம். ஆகவே அச்சுப்பொறி என்றது வரமாட்டேன். வருடி என்று சொல்றது ஒரு உள்ளீட்டு சாதனம், அது எங்களுக்கு வராது. அது பார்த்தீங்கன்னா கணனியில நாங்கள் வன் நகல்களை ஒரு மென்னகலாக மாற்றி கணனிக்கு உள்ளீடு செய்யக்கூடிய ஒரு சாதனமாக இருக்கும். இது ஒரு உள்ளீட்டு சாதனம். இதுல பாத்தீங்கன்னா 3 உள்ளீட்டு சாதனம்,
ஒரு வெளியீட்டு சாதனமாக அச்சுப்பொறியை சொல்லிக் கொள்ளலாம். மூன்றாவது வினா, பின்வருவனவற்றுள் இது ஒரு திண்ம நிலை தேக்க சாதனமாகும் என்று சொல்லிக்கிறாங்க. சாலிட் ஸ்டேட் ஸ்டோரேஜ் டிவைசஸ் என்று சொல்லிக்கிறாங்க. அது திண்ம நிலை, அசையாத அல்லது உள்ளுக்குள்ள ஏதாவது சுழலுகின்ற தன்மைகள் அல்லது அப்படியான ஒரு மூமெண்ட் இல்லாமல் ஒரு திண்ம நிலையாக, ஒரு உதாரணத்துக்கு ஒரு சுற்றுக்குள்ள தரவுகளை சேமிக்கக்கூடிய சேமிப்பு சாதனம் என்னன்னு இருவட்டு என்று சொல்றது சிடி காம்பேக்ட் டிஸ்க் என்று சொல்றது இருவட்டு. இது பாத்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு ஒளியியல் தேக்க சாதனம், ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ் டிவைசஸ். புலப்பி என்று சொல்றது மேக்னெட்டிக் காந்த நுட்ப தேக்க சாதனம், அப்ப அதுவும் வராது. காந்த வெண்வட், காந்த வெண்வட் என்று சொல்றது காந்த மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைசஸ். இது கணினியின் பிரதானமான சேமிப்பு சாதனம். இது காந்தத்தை பயன்படுத்துறது. இது திண்ம நிலையில் யூஎஸ்பி யூனிவர்சல் சீரியல் பஸ் டிரைவ், யூஎஸ்பி பென் டிரைவ் எல்லாம் சொல்லுவோம். இதுதான் திண்ம நிலை தேக்க சாதனம். அப்ப உங்களுக்கு தெரியும் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ், அதாவது துணை தேக்க சாதனங்கள் அவற்றின் தேக்க நுட்பத்தின் அடிப்படையில் 3 விதமாக வகைப்படுத்தும். ஒன்று காந்த நுட்ப தேக்க சாதனங்கள், மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைசஸ். அடுத்தது ஒளியியல் தேக்க சாதனம், ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ் டிவைசஸ். அடுத்தது மூன்றாவது திண்ம தேக்க சாதனம், இது சாலிட் ஸ்டேட் ஸ்டோரேஜ் டிவைஸ். காந்தத்துக்குள்ள வரக்கூடியது எங்களுக்கு வெண்பட்டு வரும், நெகிழ்வட்டு பிளப்பி டிஸ்க் அதுகள் வரும். ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ்ல சிடி டிவிடி ப்ளூரே அதுகள் வரும். காம்பேக்ட் டிஸ்க், டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க், இலக்க பல்திரவாற்றல் வட்டுன்னு சொல்லுவோம் தமிழ்ல, ப்ளூரே நீலத்தட்டுக்கள், அதுகள் எல்லாம் ஒளியியல் தேக்க சாதனத்தை வரும். ஆப்டிக்கல் திண்ம தேக்க சாதனத்துக்குள்ள வரக்கூடியது எங்களுக்கு யூஎஸ்பி, அடுத்தது மெமரி கார்டு, அதுகள் எல்லாம் திண்ம தேக்க சாதனத்துக்கு வரும். மெமரி கார்டுன்னு சொல்லுவோம், அல்லது செக்யூர் டிஸ்க் என்று சொன்னா என்ன, எஸ்டி கார்டு, அதுகள் எல்லாம் திண்ம தேக்க சாதனத்துக்குள்ள வரக்கூடியது. ஆகவே இதுல விடை நாலாவது, மூன்றாவதுக்கு சரியான விடை நாலாவது விடை. யூ ஹேவ் எனி டவுட்ஸ்? ஏதாவது சந்தேகம் இருக்குதா பிள்ளையார்? ஆமா இல்லையா? நான் கதைக்கிறது கேக்குதா? நான் கதைக்கிறது கேக்குதா? ஓகே, கேக்குதுன்னு தான் நினைக்கிறது. யாரும் சொல்லுங்க, சதுர்த்தியா கேக்குதா கதைக்கிறது? ஜெஸ்ஸா நோவா கேக்குதா? ஓம் சார். ஓகே குட். அடுத்தது நாலாவது வினா, இணையத்துடன் தொடுக்கப்பட்ட ஒரு இடத்துரி பரப்பு வலையமைப்பு உருவில் காட்டப்பட்டுள்ளது. அதில் ஏபிசி ஆகியன பின்வருவனவற்றில் எது சரியாக பட்டியலிடப்பட்டுள்ளன. ஓகே, அப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு லேண்ட் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் சொல்லுவோம், அல்லது இடத்துரி வலையமைப்பு சொல்லுவோம். அந்த ஒரு வலையமைப்பை காட்டி இருக்கீங்கம்மா, அதுல எது சரியான முறையில படமிடப்பட்டு காட்டப்படும், ஏபிசி ஆகியவற்றில் எது பட்டியலிடப்பட்டதுன்னா அந்த இதுல இதை நேம் பண்ண வேண்டிய. அப்ப இடத்துரி வலைய உதாரணத்துக்கு எங்களோட கணனி ஆய்வு கூடத்துல, உங்களோட பாடசாலையில காணப்படுற கணனி ஆய்வு கூடத்தில் இருக்கக்கூடியது ஒரு இடத்துரி வலையமைப்பு. ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட இடப்பிரதேசத்துல மட்டுப்படுத்தப்பட்ட எண்ணிக்கையில கொண்ட கணனிகளை இணைத்து உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வலையமைப்பு. ஓகே, அப்ப இதுல பாத்தீங்கன்னா கட்டாயமாக எங்களுடைய பாடசாலையும் இணைய இணைப்பு இருக்குது. இணைய இணைப்பிலிருந்து சி நேரடியாக வரக்கூடியது ரவுட்டர் அல்லது ரூட்டர். ரவுட்டர் என்று சொல்லுவார். ரவுட்டர் என்று சொல்றது தமிழ்ல வழிப்படுத்தி என்று சொல்லுவாங்க. அப்ப சி பாத்தீங்கன்னா ரவுட்டராக இருக்கு. அது இந்த சிம்போல்ஸும் அப்படித்தான் வரும் பிள்ளையா பாத்தீங்கன்னு சொன்னா, அது வேறு வேறு சிம்போல்ஸ் இருந்தாலும் அவர்கள் இப்படித்தான் அதை பொதுவாக கீறுவினான். அப்படி போட்டு இப்படியும் போடுவினாம், இப்படி போட்டு இப்படி கீறுற மாதிரி இருக்கும். ஒரு ரவுண்டை போட்டு இப்படி கீறுவினா, ஓகே, அப்படி போட்டு ஒரு அம்புக்குறி மாதிரியும் காட்டிக்கொள்ளினா அது ரவுட்டர்ஸ். இணையத்தோட நேர இணைக்கிற சாதனம் ரவுட்டர்ஸ். இதுகள் எல்லாம் ஒரு பிராக்டிக்கல் வைஸான ஒரு வினாக்கள். இதுகள்ல சில நேரம் புல விடுவீங்க, பாடமாக கொண்டு போய் நீங்கள் எழுதலாம், சரிதானே? ஆனால் எங்களுக்கு தெரிய வரும், இணையத்தோட நேரடியாக தொடர்பு படக்கூடிய ஒரு வலையமைப்பு சாதனம் எதாக இருக்குமாட்டா ரவுட்டர். அப்ப ரவுட்டருடைய பணி என்னன்னு சோதனைக்கு கேட்டா, வேறுபட்ட கணனி வலையமைப்புகளை இணைக்கும். இணையம் என்பது ஒரு பெரும்பரப்பு வலையமைப்பு.
இது பாத்தீங்கன்னா ஒரு இடத்துரி வலையமைப்பு. அப்படி காணப்படக்கூடிய வேறுபட்ட வலையமைப்புகளை இணைக்கலாம் இப்போதைக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏ என்னவாக இருக்கும்? ஏ என்றது ஒரு வலையமைப்பு ஆளியாக இருக்கு. பி பாத்தீங்கன்னா அப்ப பாப்போம். இதுல நான் சிய பாப்போம். என்ன போட்டுக்கிறாங்க? வழிப்படுத்தி சுகர். ஓகே, வழிப்படுத்தி இங்கேயும் வழிப்படுத்தி இருக்குது. அடுத்தது ஏ நான் சொல்லிட்டேன் வலையமைப்பு ஆளி. இது பார்த்து பி என்னவாக இருக்கும் என்று சொல்லி நீங்க யோசிக்க தேவையில்லை. சியும் பியும் சரியாக இருக்கக்கூடியது ஒரு விட தான் இருக்கு. முதலாவது விட இது கணனி அல்ல. இது பிய பாத்தீங்கன்னா இது கணனி அல்ல. ஒரு வித்தியாசமான ஷேப்ல இருக்குது. இது பாத்தீங்கன்னா ஒரு பயிர் சேவை கோவைகளை சேமிச்சு வச்சு வழங்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சேவையம். ஆகவே இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இதுல இருக்கக்கூடியது சி என்னவாக இருக்கும்? வழிப்படுத்தியாக இருக்கும். சாரி, நான் ஏ பாத்தீங்க என்றால் என்னவாக நான் இதுல கூட பாத்துட்டீங்கன்னா சி, நான் இதுல பி விட்டுட்டேன். ஓகே, சி வழிப்படுத்தி, ஏ ஆளி. ஏ ஆளி எங்க வருது? இந்த சி வழிப்படுத்தி ஏ ஆளி இந்த விட பி கோப்பு சேவையா. நான் அதுல முதல்ல இந்த பிஏ மாற விட்டுட்டேன். இப்ப கவனமாக விடையளிக்க வேணும். சி வழிப்படுத்தி, ஏ ஆளி, பி கோப்பு சேவையா. ஃபைல் சேவர்ஸ் சொன்னா ஃபைல்களுடைய ஆவணங்களை தன்னகத்தை வலையமைப்புக்குள்ளேயும் வெளியேயும் பகிரக்கூடிய ஒரு விசேடமான ஒரு சேவையாக கணனி. அது பாத்தீங்கன்னா இதெல்லாம் கணனி. இது ஒரு பிரிண்டர் மாதிரி இருக்குது. மேபி இது ஒரு அச்சுப்பொறி மாதிரி இருக்கு. ஆனால் எங்களுக்கு இந்த ஏ பி ஏயும் சிஏயும் வச்சுக்கொண்டு விடைக்கு போகலாம். 4வது விட தான் சரியானது, மிச்சம் வராது. இதுல கிளியரா இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வினா போவோம். ஓகே, அடுத்த வினா. ஓகே, இது இடத்துரி பரப்பு வலையமைப்புகளை லேன்களை தொடுப்பதற்கு பின்வருவற்றுள் எதனை பயன்படுத்தலாம்? இப்ப பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே கதைச்சேன். 2 லேன்களை லோக்கல் ஏரியா இடத்துரி வலையமைப்புகளை தொடுப்பதற்கு பின்வருவனவற்றுள் இதனை பயன்படுத்தலாம். இரண்டும் வேறுபட்ட 2 வலையமைப்புகள். நான் இப்ப உதாரணத்துக்கு சொன்னேன், நான் கதைச்சினான். சரிதானே? ஏற்கனவே இது சம்பந்தமாக கதைச்சினான். வேறுபட்ட வலையமைப்புகளை தொடுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது வழிப்படுத்தினான். சரிதானே? அப்ப இது ஒரு இதுல நீங்க பார்க்க வேணும். இது 2 லேன் இருந்தால் அதை கொடுக்கிறதுக்கு நாங்கள் பொதுவாக பயன்படுத்தக்கூடியது வழிப்படுத்தி தான். எங்களுக்கு இதுல தற்செயலாக ஒரு ஆளி என்று வந்திருந்தால் இப்ப கன்ஃபியூஸ் ஆக இருக்கும். ஏன்னு சொன்னால் ஆளியையும் பயன்படுத்தி சொல்லலாம். அதுலயும் வெவ்வேறு வகைகள் இருக்குது. அதுகள் உங்களுக்கு தேவையில்லை. லேயர் 3 சுவிச்சஸ் அப்படி என்றெல்லாம் சொல்லப்படும். ஆனா இதுல வழிப்படுத்தி தான் பொருத்தமானது. கோப்பு சேவையம்ன்றது ஒரு வலையமைப்பு சாதனமாக நாங்கள் அதை பார்க்கலாம். அது முடியல. அப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுல கோப்பு சேவையகம்ன்றது ஒரு வலையமைப்பு சாதனமாக நாங்க அது ஒரு சேவையகம். தீச்சுவர்ன்றது அனுமதி இல்லாத அணுகல்களில் இருந்து வலையமைப்பை பாதுகாக்கும். சரிதானே? அப்ப அவரும் பெற மாட்டார். மொடம் என்று சொல்றது பாத்தீங்கன்னா ஒத்திசைவு செய்கைகளை இலக்கமுறை செய்கைகளை ஒத்திசைவு செய்கைகளாக மொடியுலேஷன் அண்ட் டிமொடியுலேஷன் என்று நாங்க சொல்லிக்கிறோம். அப்ப இது பாத்தீங்கன்னா இலக்கமுறை செய்கைகளை ஒத்திசைவு செய்கைகளாகும். அதாவது டிஜிட்டல் சிக்னல்ஸ் அனலாக் சிக்னல்ஸ் ஆகும். அனலாக் சிக்னல்ஸ்களை டிஜிட்டல் சிக்னல்ஸ்களாகவும் மாத்திர பணியை தான் இந்த மொடம் செய்யும். இது ஒரு வலையமைப்பு சாதனம் தான் உண்மையிலே பேசிக்கலி. ஆனால் எங்களுக்கு இது பொருத்தம் அல்லது வேறுபட்ட வலையமைப்பு ரவுட்டர் தான் சரியானது. வழிப்படுத்தியிருந்தது ரவுட்டர். சரிதானே? 5வதுக்கு விட 4வது விட கணக்குறதுக்கு 4வது விட வார மாதிரி இருக்கு. ஓகே, அதுக்கான அப்படி இல்லை, சும்மா பார்த்து கொண்டு போறதுக்கு எங்களுக்கு அப்படி இருக்கு. சரி, ஓகே. அடுத்தது 6வது வினா. ஓகே, அடுத்தது பின்வருவனவற்றுள் இருமகன் 1 0 0 எண்முறைமைகள் கிளியர் இருக்கணும். எண்முறைமைகள் சம்பந்தமாக ஒரு 4-5 வினா பகுதி ஒன்றிலையும் வரும், கட்டமைப்பினாலும் வரும். அதுகளில் கூட விட்டுடக்கூடாது. இலகுவான வினாக்களை நாங்கள் சொல்லி பண்ணி மார்க்ஸுகள் எடுக்கணும். இதுல ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்ன செய்ய வேணும்? நீங்கள் இதுக்கு பெருசாக எல்லாம் எழுதி கிழுதி எல்லாம் செய்து பிழையாக செய்யக்கூடாது.
என்ன செய்ய வேணும்னு சொன்னால் இடப்பெருமானங்களை போட்டுக்கொள்ளுது. இது ஒன்றுக்கள் வார இடத்துல பூஜ்ஜியம் இருக்குது, ரெண்டுக்கள் வருது, அப்ப ரெண்டு கூட்டுப்பட வேணும். சரிதானே? அடுத்தது 4 கூட்டுப்பட வேணும். இந்த பாருங்க, 4 கூட்டுப்பட வேணும். 4க்கள் வார இடத்துல ஒன்று இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா 8க்கள் இல்ல, 16க்கள் இல்ல, 32க்கள் இல்ல, 64 இருக்கு. இடப்பெருமானங்கள் ஞாபகம் இருக்கிற பிள்ளை ஒரு நிமிஷத்துல, இதுக்கு ஒரு நிமிஷம் தேவையில்லை, அரை நிமிஷத்துல எங்களுக்கு விடைய செய்யக்கூடியதாக இருக்கும். சரிதானே? அப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா இத்தனையா என்ன விட 64 4 68 2 எண்ம செலவு எண்ம செலவு சமவெளவு நான் விடைய பார்த்துட்டேன். ஒரு திரும்ப பாருங்க பிள்ளைய, நான் இது இப்படி தசம எண்ணா மாத்திட்டேன். இதுக்கு நாங்கள் என்னத்தை பார்க்க வேணும்? எண்ம சமவெளுவாக பார்க்கணும். எண்ம சமவெளு என்றால் என்ன செய்ய வேணும்? 3 பிட்ஸ்களாக பிரிச்சு கொள்ள வேணும். 2 3ஆம் அடுக்கு தான் 8. இதுல ஒரு பிரிப்பு, இந்த 3 சைவருக்கு ஒரு பிரிப்பு, அடுத்தது 1க்கு ஒரு பிரிப்பு, 3 தொகுதிகளாக இடம் வலமிருந்து இடமாக பிரிச்சு கொண்டு வர வேண்டும். அந்த 3 பிட்ஸ்களையும் தனி தசம எண்ணாக மாற்ற வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா 1 1 பூஜ்ஜியத்தை மாத்தினீங்கன்னா என்ன வரும்? 2 இருக்கு, 4 இருக்கு. சரிதான்? 4 2 என்ன? 6 6 வரும். அடுத்தது 3 பூஜ்ஜியம் இருக்கு, 3 பூஜ்ஜியம் இருந்தால் அதனுடைய விட பூஜ்ஜியம். சரிதானே? அடுத்தது பாத்தீங்கன்னா தனியா 1 இருக்கு, 1 போட்டீங்கன்னா சரி, அப்ப 1 0 6. சரிதான்? இதுல உங்களுக்கு மாறுபடும் பிள்ளைகள் என்னன்னு சொன்னா, அநேகமான பிள்ளைகள் கேட்கறது சார் எங்களுக்கு என்னென்றால் இந்த இதுகள்ல சாரி இரும எண்ண எண்ம எண்ணா மாத்திக்கல எங்களுக்கு 4 பிச்சு எடுக்கிறதா, 3 பிச்சை பிரிக்கிறதா. அப்ப உங்களுக்கு இரும எண்ண தந்து எண்ம எண்ணா மாத்திக்கு 2 3ஆம் அடுக்கு தான் இருக்கு. சரிதானே? அப்ப நீங்க வேலை செய்ய வேண்டியது 3 பிட்ஸ்களோட தான் வேலை செய்யும். 3 பிட்ஸ்களோட தஜலா இரும எண்ண தந்து 16ஆம் மாத்த சொல்லி, அடி 16ஆம் மாத்த சொல்லி கேட்டா 2 4ஆம் அடுக்கு தான் 16. ஆகவே எத்தனை பிட்ஸோட வேலை செய்ய வேணும்? 4 பிட்ஸோட வேலை செய்ய வேணும். இதை ஞாபகத்துல வச்சிருந்தா 3 பிட்ஸ் தொகுதி ஆக்குறதோ அல்லது 4 பிட்ஸ் தொகுதி ஆக்குறதோன்றது கிளியராக இருக்கு. சரிதானே? அப்ப இதை ஞாபகத்துல வச்சிருக்கோம். இலகுவான வினாக்கள்ல சில பேர் எல்லாம் செய்கிற பிள்ளைகளும் சில நேரங்கள்ல பிள்ளைகளை விடுற வாய்ப்புகள் நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே அதுல கவனமாக இருக்கும். சரி, ஓகே. அப்ப இது இலகுவான வினாத்தான், அது இருக்க பார்த்துக் கொள்ளுங்க. அடுத்தது பின்வருவற்றுள் இருமேன், இதுதான் பதின்மச்சமம். பதின்மச்செலவு வருதுன்னா 10 அடியாக கொண்டு தசம எண் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. அப்ப இதுக்கும் இலகுவாது இடப்பெருமானங்களை பார்த்து போட்டுக்கொள்ளுங்க. இது பூஜ்ஜியம் ஒன்றுக்கள் வார பெருமானம். முதலாவது பூஜ்ஜியம், ஒன்றுக்கள்ல பூஜ்ஜியம் இருக்கு, 2க்கள்ல பூஜ்ஜியம் இருக்கு, 4 வருது. அப்ப 4 சேர்க்க வேணும், கூட்ட வேணும். அப்ப 4 போட்டுக்கொள்ளும். அடுத்தது 8 பூஜ்ஜியம், அப்ப சேர்க்க தேவையில்லை. 16 பூஜ்ஜியம் இருக்கு, அப்ப சேர்க்க தேவையில்லை. அடுத்தது 32 பூஜ்ஜியம் இருக்கு, 64 பூஜ்ஜியம் இருக்கு, சேர்க்க தேவையில்லை. அடுத்தது 128 இருக்கு. இடப்பெருமானங்கள் ஞாபகம் இருக்க வேணும். அப்ப 128ம் 4ம் 132. சரிதானே இல்லையா? அப்ப இதுல பாத்தீங்கன்னா 132 இருக்கு. சரி, ஓகே. அப்ப ஓகே, அப்ப அதை கவனிச்சு கொள்ளுங்க. அடுத்தது ஓகே, அடுத்தது அப்ப 132 அடி 10. ஓகே, அடுத்த வினாக்கு நாங்கள் போவோம். இப்ப இது பாத்தீங்கன்னா இடப்பெருமானங்கள் ஞாபகத்தில் இருந்ததுன்னா பிள்ளை டக்காண்டு செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவும் ஒரு தர்க்க ரீதியான வினாத்தான், இலகுவான வினா. நாங்கள் பார்ப்போம் என்ன சொல்ல வரீனமுண்டு. ஓகே, அதை அழிச்சு கொள்றோம். ராணிக்கு ஒரு யூஎஸ்பி பளிச்சிட்டு செலுத்தி யூஎஸ்பி ராய்வில் பின்வரும் கோப்புகளை தேக்கி வைக்க வேண்டி உள்ளதா. ஓகே, அதாவது சில ஃபைல்களை சேமிக்க வேண்டி இருக்குதாம். அதுல 3 பிடிஎஃப் ஒரு ஃபைல் பிடிஎஃப் ஃபைல்ஸ் ஆக இருக்காம். அதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கூட்டுறதாங்க, கூட்டி போட்டு பார்க்கறதால அதுக்கு அழகு மாற்றங்கள் சில நேரம் தேவைப்படும். பார்ப்போம் என்ன சொல்லி நம்ம 500 MB. அப்ப 500 MB வரும், 500 MB.
500 MB. அடுத்தது கன்விக் டெக்ஸ்ட் சொல்லி 534 பைட்ஸ். சரிதானே? கிட்டத்தட்ட அட் கேபி 1024 பைட்ஸ் தான் ஒரு கேபி. 534 பைட்ஸ். சரிதானே? அடுத்தது 2 ஜிபி நிக்கல்ஸ் MP3 MP4 ஒரு வீடியோ பைஸ், அதுக்கு 2 ஜிபி. அடுத்தது ரெக்கார்ட் டாக்ஸ் சொல்லி 900 கேபி. 900 கேபி கிலோபைட். இவற்றில் தேக்கி வைப்பதற்கு போதிய அளவான மிக குறைந்த கொள்திறன் உள்ள USB பளிச்சிட்டு செலுத்தியா. சரி, ஓகே. அப்ப நீங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால், இப்ப இதுகளை அலகுகளாக நாங்கள் பார்க்க வேண்டும். எல்லாமே ஜிபியில தான் தந்திருக்கு. இப்ப இலகுவாக பாருங்க, 2 ஜிபியில போடலாமோ? 2 ஜிபியில இது போடலாம். போடலாது, இது வராது. 2 ஜிபியில அவன் ஏதோ ஒரு ஃபைல்ஸ் இருக்கு, MP4 ஃபைல்ஸ் ஒன்று இருக்கு. 2 ஜிபி காணாது. அதை விட மேலதிகமான வேற ஃபைல்ஸ்களும் இருக்கு. சரிதானே? அப்ப உதாரணத்துக்கு நாங்கள் இதுகளை பார்ப்போம். இதுல ஜிபியில ஏதாவது வருமோன்றது பார்ப்போம். ஓகே, 2 ஜிபி இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா 534 பைட்ஸ் போட்டு கிடக்குது. 534 பைட்ஸ் கிட்டத்தட்ட 1024 பைட்ஸ் தான் ஒரு கேபியாக இருக்கும். சரிதானே பிள்ளையர்? அப்ப அங்க அழகு மாற்றம் தெரிஞ்சிருக்க வேணும். 8 பீட்ஸ் ஒரு பைட் பிள்ளையர். 8 பீட்ஸ் ஒரு பைட். அதை நீங்க ஞாபகத்துல வச்சிருக்கோ. அது அழகு மாற்றங்கள் தெரிஞ்சிடும். 8 பீட்ஸ் ஒரு பைட். 1024 பைட்ஸ் ஒரு கேபி. 1024 கேபி ஒரு எம்பி. 1024 எம்பி ஒரு ஜிபி. இது ஞாபகத்தில் இருக்கவும். இது ஞாபகத்தில் இருக்கிறப்பல டக்குன்னு இதுக்கு விடைக்கு போய். ஓகே, இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல உங்களுக்கு பார்த்த உடனே இதுல சிலவுல டக்குன்னு விடைக்கு போயிடும். நான் 2 இப்ப 4 KB 4 GB போயிடலாம். இப்ப நான் சொல்றேன், இங்க பாருங்க, 2 ஜிபி வேணும். இதுல பாத்தீங்கன்னா 500 MB போட்டு கிடக்குது. 500 MB என்று சொல்றது மேபி 1024 அரை ஜிபி என்று சொல்லுவோம். அப்ப 2 ஜிபியோட அரை ஜிபி என்ன 2.5 ஜிபி. 2.5 ஜிபி. சரிதானே? இது பாத்தீங்கன்னா அடுத்தது கேபி 900 கேபி. ஒரு எம்பியும் இல்லை. ஒரு எம்பியும் இல்லை. நாங்கள் ஒரு எம்பி என்று எடுப்போம். 2 ஜிபியும் 2.5 ஜிபியும் 2.5 ஜிபியும் ஒரு எம்பியும். ஒரு எம்பி. அங்கால பாத்தீங்கன்னா 2.5 ஜிபி ஒரு எம்பி. இங்கால பாத்தீங்கன்னா அடுத்தது பைட்ஸ் இருக்கு, 534 பைட்ஸ். அப்ப இது பாத்தீங்கன்னா பைட்ஸ்லயே இருக்குது. எங்களுக்கு பைட்ஸ்ல இருக்குதுன்னு சொன்னா 1024 பைட்ஸ் தான் எங்களுக்கு ஒரு கேபியாக இருக்கு. ஒரு கேபியாக இருக்கு. கேபி என்றது பாத்தீங்கன்னா ஜிபிக்கு போறதுக்கு நிறைய அலகுகள் இருக்கு. அப்ப எங்களுக்கு இதுல பொருத்தமானது 4 ஜிபி தான் எங்களுக்கு பொருத்தம். 8 ஜிபி 2 ஜிபி காணாது. 4 ஜிபி பொருத்தம். 8 ஜிபி ஆக கூடி போச்சு. மிக குறைந்த கொள்திறன் தான். 14 ஜிபி ஆக இருந்தால். ஆகவே எங்களுக்கு மிகவும் பொருத்தமானது விட இது வராது, இது வராது, இது வராது. 4 ஜிபி தான் பொருத்தமானது. சரிதானே? அப்ப 8வது வினாக்கு பொருத்தமான விட 2வது விட தான் பொருத்தமானது. 4 ஜிபிக்கும் பாத்தீங்கன்னா அங்காலையும் நிறைய ஜிபி. அதுல பாத்தீங்கன்னா அவருக்கு இது 3 ஜிபிக்குள்ள போடக்கூடிய ஒரு ஜிபி வீணதான். ஆனால் பிரச்சனை இல்லை. 4 ஜிபி தான் தரப்பட்டுள்ள விடையிலே பொருத்தமானது. சரிதானே? நீங்க மட்டமாக போட்டு பார்த்துட்டு இப்ப இலகுகளை பாத்தீங்கன்னா இலகுவானது. கூட்டி பாத்தீங்கன்னாலே இதுல ஜிபிக்கு எல்லாத்தையும் மாத்தி கித்தி எல்லாம் செய்யறதை விட மனதால பாத்தீங்கன்னாலே பொருத்தமாக இருக்கும். இந்த அலகு வாய்ப்பாடு தெரிகிறப்புல டக்கண்டு விடைக்கு போயிடும். சரி, 9வது வினா. பின்வரும் PQ கூற்றுக்களை கருது. கூற்றுக்களை கருதட்டாம என்ன கூற்றுக்களை வச்சுக்கொண்டு விடை எழுதட்டாம். ஓகே, என்ன கூற்று சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகே ஓகே பின்வரும் கூற்றுக்களை கருது. ஓகே,
PQ கூற்றுக்களை கருத சொல்லி போட்டிருக்கிறேன். ஓகே, என்ன சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். ஒருவர் பி என்றது கூற்றுக்கு சொல்லப்படுது. ஒருவர் ஒரு இலக்க முறை கணனியில் டிஜிட்டல் கம்ப்யூட்டரில் ஒரு குறித்த வரி உருவை உதாரணமாக ஏ என்க நுழைக்கும் போது அது பூஜ்ஜியங்களும் ஒன்றுக்களும் அடங்கும் ஒரு குறித்த கூலமாக மாற்றப்படுகிறது. இது இந்த குறியீட்டு முறைமைகள் சம்பந்தமாக கதைக்கீனம். எஸ்கி என்று சொன்னால் அந்த 65க்கு சமனான ஒரு துவிதன் வடிவமாக வரும். 1 0 0 0 0 0 1 65க்கு சமனான அப்ப இது ஒரு குறியீட்டு முறை. அது சரி, ஓகே, அது இருக்கட்டும். கணனிகளில் பயன்படுத்தப்படும் 128 வரியுருக்களுக்கான நியம எண் பெருமானங்கள் குறித்தொதுக்குவதற்கு அஸ்கி குறியீட்டு முறைமை பயன்படுத்தப்படுறது. ஓகே, அதுவும் உங்களுக்கு தெரியும். அது அஸ்கியில பாத்தீங்கன்னா பயன்படுத்தப்படுற வரியுருக்கள் பாத்தீங்கன்னா அங்க 7 பிட்ஸ்கள் தான் பயன்படுத்தப்படும். ஆகவே 2 அடுக்கு 128 வரியுருக்கள் தான். சரிதானே? 7 பிட்ஸ்களை பயன்படுத்தினோம்னா 128 வரியுருக்களை குறிக்கக்கூடியதாக இருக்கு. அதுவும் சரி, இப்ப கியூவும் சரி. ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா மேற்குறித்த கூற்றுக்களில் எது செல்லுபடியானதாகும் என்று கேட்கிறார். பி கியூ ஆகிய இரு கூற்றுக்களும் சரியானதாக இருக்கும் அதே வேளை கியூ கூற்றில் விவரிக்கப்பட்ட அஸ்கி குறிமுறை பியிற்கு குறிப்பிட்ட கொள்பணிக்கு உதவுகின்றது. பி கியூ ஆகியவை சரி என்றதை ஏற்றுக்கொள்ளலாம். கியூவில் விவரிக்கப்பட்ட அஸ்கி குறிமுறை கூற்று பியில் குறிப்பிடப்பட்ட கொள்பணிக்கு உதவுகின்றது என்றது ஓரளவு சரி மாதிரி இருக்குது. பார்ப்போம், அடுத்தபடியே பார்ப்போம். பி கியூ ஆகிய கூற்றுக்களும் சரியாக இருக்கின்ற போதிலும் இரு கூற்றுக்களும் முன்வைக்கக்கூடிய ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டிருக்கவில்லை. இல்ல இல்ல, அப்படி சொல்லலாம். சரிதானே? அப்படி சொல்லலாம். தொடர்பு பட்டிருக்கையிலே என்று சொல்றது ஒரு பெருமானத்தை நாங்கள் அஸ்கி குறியீட்டு முறைமையோ அல்லது ஒரு குறியீட்டுல முறைமையில கொடுத்தோம் என்றால் அது இரும எண்ணை அடிப்படையாக கொண்ட கோலமாகத்தான் மாற்றும். பிசிடி என்றால் 4 பிட்ஸ்களை கொண்ட இரும எண் வடிவமாக மாற்றும். இபிசிடி ஐசி என்றால் 8 பிட்ஸ்களை கொண்ட ஒரு இரும குறிமுறையாக மாற்றிக்கொள்ளும். யூனிகோட் ஒற்றை குறிமுறை என்று சொல்றது 16 பிட்ஸ்களை கொண்ட ஒரு இரும குறிமுறை வடிவமாக மாற்றிக்கொள்ளும். ஆகவே அது அப்படி தொடர்படவில்லை என்று சொல்ல பி இருக்கின்ற பொழுது சரியாக இருக்கின்ற பொழுது கியூ பிழையானது என்றது அது பிழையான விடை. சரிதானே? இரு கூற்றுக்களும் பிழையான அது வராது. இதுவும் படி பிள்ளைகள் பொருத்தமானது ஏ விட தான் சரியானது. அப்ப நீங்கள் அதை பார்த்து கொள்ளுங்க. அப்ப நான் இதுல விஷயங்கள் சொல்லி இருக்கிறேன். இங்க பாருங்க, குறியீட்டு முறைகள் கோடிங் சிஸ்டம் ஆங்கிறது சொல்லுவான். கோடிங் சிஸ்டத்தை பொறுத்த வரையில எங்களுக்கு தெரிய வேண்டியது முதலாவது பிசிடி பைனரி கோடட் டெசிமல் என்று சொல்லுவான். பைனரி கோடட் டெசிமல் குறியீட்டு முறைமைகளில் பயன்படுத்தக்கூடிய குறியீட்டு முறைகள் பிரதானமாக 4 பிட்ஸ்களை கொண்டதாக இருக்கும். இது தசம எண்களை மாத்திரம் வகை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படும். அடுத்தது யூனிகோ அஸ்கி குறியீட்டு முறைமைகளை பற்றி பார்ப்போம். அஸ்கி குறியீட்டு முறைகள்ல 7 பிட்ஸ்களை பயன்படுத்தி வகை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு குறியீட்டு முறை. அப்ப இதுல பாத்தீங்கன்னா மேக்சிமம் 128. இது பாத்தீங்கன்னா ஆங்கில எழுத்துக்கள், ஆங்கில பெரிய சிறிய எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படும். அடுத்தது இபிசிடிஐசி என்று சொல்றது இது ஐபிஎம் பிரதான சட்ட கணினிகளை பயன்படுத்தப்பட்டது. 8 பிட்ஸ்களை கொண்ட குறியீட்டு முறைமையாக இது கருதப்படுது. அடுத்தது யூனிகோட் என்பது தமிழ், சிங்களம் போன்ற எழுத்துக்களினுடைய வரியுருக்களை வகை குறிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு குறியீட்டு முறைமை. இதுல பாத்தீங்கன்னா 16 பிட்ஸ்களை பயன்படுத்தும். 65,610 வேறுபட்ட வரியுருக்களை வகை குறிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு குறியீட்டு முறைமையாக இருக்கும். ஆகவே எல்லாமே இருமங்களை 0 அடங்கும் ஒரு குறித்த குலமாக மாத்துது. அஸ்கில 128 வரியுருக்கள். அப்ப முதலாவது கூட தான் சரியானது. ஓகே ஓகே, அது சரி. அடுத்தது 10வது வினா, பின்வருவற்றுள் எது பணிச்சியல் முறைமைக்கான உதாரணங்களை மாத்திரம் கொண்டுள்ளது. இது பாத்தீங்க அடோபி போட்டோஷாப், இது ஒரு பிரயோகம் என்பொருள் முதலாவது வந்தது. இப்ப விட்டுங்கோ. ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஒரு மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உங்களுக்கு தெரியும், ஒரு தொப்பி போட்ட ஒரு ஆள் மாதிரி நிப்ப. லிபரி ஒபீஸ் சொல்றது இது ஒரு பிரயோகம் என்பொருள் ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ். இது வரா மேக்ஓஎஸ் சரி, ஓகே, 2வது நீக்கப்பட்டுட்ட. மூவி மேக்கர் என்றது ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பிரயோகம் என்பொருள்
ஆன்டிவைரஸ்ன்றது அது யூட்டிலிட்டிஸ் ஆஃப் வியாஸ் அது வரா. ஆண்ட்ராய்ட் மேக்ஓஎஸ் உபுண்டு லினக்ஸ் உபுண்டு விண்டோஸ் 4வது விடை பொருத்தமானது. மிகவும் எளிமையான வினா. சரி, 11வது. ஒரு சொல் முறைப்படுத்தியை பயன்படுத்தும் போது கமல் உரையின் ஒரு பந்தியை தவறுதலாக அழித்து விடுகிறார். சரி, நான் accidentally deleted and 5 paragraphs. அது தவறுதலாக அழிச்சு விடுறாராம். கமல் அப்பந்தியை திரும்ப பெறுவதற்கு பின்வரும் பட உருக்களில் இதனை அழுத்த வேண்டும். அண்டுவை தான் அனுப்பும். அண்டுன்னு சொன்னா முதல் இருந்த நிலைக்கு போகும். அடுத்தது 2வது ரீடு. அது வர ரீடுன்னு சொன்னா அது பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு நிலையில இருக்கிறோம், அடுத்த நிலைக்கு போறது. அண்டு ரீடு வைஸ் வேர்ஸா பயன்படுத்தலாம். முன்னுக்கு போறதுக்கு இது பின்னுக்கு வராது. முன்னுக்கு போறதுக்கு அண்டு, பின்னுக்கு வர்றதுக்கு ரீடு. அடுத்தது கொப்பி. கொப்பி வேணா ஸ்ட்ரைக்னா வெட்டுறது. ஒரு எழுத்த ஸ்கூல் ஒரு சொல்ல எடுத்து போட்டு அப்படி கோடு போட்டு வெட்டுறதுக்கு பயன்படுது. இப்போ ஸ்கூல் நான் போட்டுட்டு இதை ஒரு கோடு போட்டு இப்படி ஸ்ட்ரைட் லைனா வெட்டுறது தான் ஸ்ட்ரைட். கொப்பி பண்றது தெரியும். கொண்டலோட சி. அண்டுக்கு கொண்டலோட செட்டை கொடுத்தீங்கன்னா அண்டுக்கு போகும் வேர்ட் ப்ராசஸிங்ல. மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல ஸ்பெஷலா. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இது தவறுதலாக அழிச்சால் முன்னுக்கு போறதுக்கு முதலாவது விடைதான் பொருத்தமானது. சரிதானே? ஓகே, அடுத்த வினாவுக்கு போவோம். இல்ல நீங்கள் ஒரு கால் இதுல கட்டாய வரைக்கும் ஒரு திரும்ப ஒரு கால் அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க. சில நேரம் கட்டாகும். கட்டாயினாலும் நான் திரும்ப இந்த வகுப்புல நினைக்கிறோம் 20 வினாக்களை செய்து விடுற திட்டத்தோட வந்தேன் நான். அப்ப ஓகே, அதற்கு கவனி. வந்தாக்களுக்கு தான் கேள்வி. விரும்புறவன் தான் படிக்க வேணும். வகுப்புக்கு வராதவர்கள் பெயில் அவர்கள் அதுக்குரிய சித்தியை பெற வேணும். சரிதானே? அப்ப படிக்கிறதுக்கு முயற்சி செய்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வர வேணும் என்றுதான் இந்த நோக்கம். முயற்சி செய்தவர்களுக்கு நாங்கள் ஒன்றுமே செய்ய இயலாது. கவலைப்படலாமே தவிர ஒன்றும் செய்ய இயலாது. சரிதானே? சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்துகிற பிள்ளைகள் தான் முன்னுக்கு வரும் என்றதுதான் ஒரு இயற்கை நீதி. சரிதானே? இப்போ அதன் அடிப்படையில தான் நான் வகுப்பு எடுக்கிறேன். பேர் வாய்ப்புகள் இருந்தும் நான் எத்தனையோ வசதிகளை செய்து தந்தும் இல்லை நாங்கள் குறைய ரிசல்ட்ஸ் தான் எடுக்க போறோம் ஒற்ற காலில் நிற்கிறவர்களுக்கு நான் எதுவும் செய்ய முடியாது. கவலைப்படுவதுதான் ஒரு வழி. சரிதானே? ஓகே, அவர்களை பற்றி நாங்கள் வந்தாக்களை வச்சுக்கொண்டு கதைக்கிறதுலையும் பிரயோசனம் இல்லை. நாங்கள் படிப்போம். சரிதானே? ஓகே, 12வது. ஒரு சொல் முறைவழிப்படுத்தல் மென்பொருளை பயன்படுத்தும் போது ஒரு தெரிந்தெடுக்கப்பட்ட உரை பகுதியை நகல் செய்து, நகல் என்றது கொப்பி இல்லையா? தமிழ் சொற்கள்ல பார்த்து கொள்ளுங்க. நகல் என்று சொல்றது கொப்பி, நகல் செய்யறதுன்றது கொப்பி. கொப்பி பண்றதா நகல் செய்யறது. கொப்பி வேற இடத்தில் ஒட்டுவதற்கு இதுல போட்டுடா கொப்பி பேஸ்ட். எந்த குறுக்கு அப்ப கொப்பி பண்றதுக்கு கொண்டலோட சி, பேஸ்ட் பண்றதுக்கு கொண்டலோட வி, கட் பண்றதுக்கு கொண்டலோட எக்ஸ். அப்ப இது படி 2வது விட சரியான. சரிதானே? அப்ப கொண்டலோட ஏன்னா செலக்ட் ஆல், கொண்டலோட எஸ் சேவ். சரி, ஓகே, நிறைய ஷார்ட் கட் இருக்கு. சரி, ஓகே. அப்ப இது பார்த்துக்கணும். கொண்டலோட சி, கொண்டலோட வி, இது இலகுவானது. வளமையாக நாங்கள் பயன்படுத்துகிற ஷார்ட்கட் தான். ஓகே, அடுத்தது ஒரு விரிதாளில் செல்லுபடியாக நிரல் பெயர்கள் பின்வருவற்றில் எது ஆகும் என்று கேட்டுக்கிறேன். நிரல் என்று சொன்னால் ஆங்கில எழுத்துல வரும். ஒரு ஆங்கில எழுத்துல வரும் என்று சொல்லிடாது. ஓகே, அப்ப கொலம் என்று சொல்றது இந்த பாத்தீங்கன்னா ஆங்கில லிட்ரேச்சர்ல வரும். சரிதானே? ஓகே, அப்ப நீங்கள் இப்ப பிள்ளைகள் நான் இப்ப நீங்கள் ஒரு கால் அடுத்த லிங்க்ல ஒரு கால் ஜாயின் பண்ணுங்க. ஒரு கால் டக்குண்டு உங்களுக்கு நான் நினைக்கிறேன் அது அடுத்த லிங்க்ல ஜாயின் பண்ணி கொள்ளுங்க.